ஜெய் சாயிராம். எதற்காகவும் தாமதம் செய்யாமல் இன்றே நம் வாழ்வை மாற்றுவதற்கான முயற்சியில் நாம் இறங்கலாம். முயற்சியில் இறங்க ஆரம்பித்தாலே வாழ்வில் மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்ப பிரியமே, சட்டென உன் அப்பாவின் கையை பிடித்துக்கொள் என் பிரியமே. உனக்கு தேவையான அதிசயம் ஒன்று நாளையே உன் கையில் கிடைக்கும். கையில் கிடைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நான் முடித்து விட்டேன் என் பிரியமே. உன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆம் என் குழந்தா, உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு, மனதை மனமகிழ்ச்சியோடு வைத்துக்கொள். நீ வெற்றி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்தாலே போதும். மிகப்பெரிய வெற்றிகளும் உன் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். செய்வதை சரியாக செய்துவிட்டாலே போதும், அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நடக்கும், நிகழும். ஆம் என் பிரியமே, உனக்கு நீயே செய்து கொள்ளும் துன்பத்தை தவிர வேறு துன்பம் எதுவுமே உன்னை அணுகுவது இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. அந்த துன்பத்திற்கு உன்னுடைய கோபம்தான் ஒரு காரணமாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். உனக்கு துன்பம் ஏன் வந்தது என்று நீயே உன்னை ஆராய்ச்சி செய்து பார்த்துக்கொள் என் பிரியமே. ஆராய்ச்சி செய்து பார்த்துக்கொள். அந்த துன்பத்திற்கான காரியத்தில் ஒரு பாதியை நீ செய்திருப்பாய், மறு பாதியை உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்திருப்பார்கள். அதுதான் உண்மை. அந்த ஆராய்ச்சியிலிருந்து தான் உனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். துன்பத்திற்கு காரணமான முதல் பாதியை முதலில் கட்டுப்படுத்தினால் அடுத்த பாதி எப்பொழுதுமே உன்னை நெருங்காது என்ற உண்மை உனக்கு அப்பொழுதுதான் புலப்படும். ஆம் என் பிரியமே, துன்பப்படுவதற்கு முன்பாக கல்லாகவும் துயரங்களை அனுபவித்த பின்பு மீண்டும் தன்னைத்தானே உருக்கிக் கொள்வதில் சிற்பியாகவும் இருந்துவிட வேண்டும். அதுதான் மனதிற்கும் நல்லது, வாழ்க்கைக்கும் நல்லது. ஆம் என் பிரியமே, முதலில் கல்லாகவும் பிறகு சிற்பியாகவும் இருந்துவிட வேண்டியதுதானே. நீ உன்னுடைய வாழ்க்கையை செதுக்க மற்றவர்களுடைய உதவியை எப்பொழுதுமே நாட நினைக்காதே என் பிரியமே. உன்னுடைய வாழ்வை நீயே செதுக்க கற்றுக்கொள். மற்றவர்களின் நினைவுகளை உனக்குள் சுமப்பது நல்லதுதான். உன்னுடைய நினைவுகளை மற்றவர்கள் சுமக்க வைப்பதுதான் உண்மையான வெற்றி என் பிரியமே. அதுதான் உண்மையான வெற்றி. அப்படி நீ இருந்தால் தோல்வியே உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடும். ஆம் என் பிரியமே, நீ விரும்பும் வாழ்வை அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கு எல்லாமே சாத்தியமாகும். உனக்கு எல்லாமே சாத்தியமாகும் என் பிரியமே. எப்பொழுதுமே முயன்று கொண்டே இரு, போராடி கொண்டே இரு, நகர்ந்து கொண்டே இரு. வெற்றி என்பது தன்னையே உன்னுடைய லட்சியத்திற்காக அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என் பிரியமே. லட்சியத்திற்காக யார் அவர்களையே அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி தானாகவே அவர்களை வந்து தழுவும். ஆனால் பல பேர் தியாகம் என்பதே என்ன என்று தெரியாமல், என்ன என்று அறியாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடமையே என்று ஏதோ ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று நினைத்தால் எதையும் தியாகம் செய்யும் மனப்பக்குவத்தை முதலில் நீ பெற்றிருக்க வேண்டும். எதையுமே தியாகம் செய்யும் மனப்பக்குவத்தை நீ பெற்றிருக்க வேண்டும். வாழ்வில் எதையும் கொடுக்காமல் எது ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது என் பிரியமே. அதை உணர கற்றுக்கொள். அதை முதலில் உணர கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே,
வேட்டையாடுவது என்று முடிவு எடுத்த பிறகு கண்களில் தூசியே விழுந்தாலும் கண்கள் எப்பொழுதும் திறந்தேதான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேட்டையை மிக வெற்றிகரமாக முடிக்க முடியும். நீ கண்களை மூடி திறக்கும் அந்த நொடியில் கூட வீழ்த்தப்பட்டு விடலாம். எனவே என் பிரியமே, எந்த நேரத்திலும் விழிப்போடு இருக்க கற்றுக்கொள். எந்த நேரத்திலும் விழிப்போடு இருக்க கற்றுக்கொள். பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் இரு. எதற்குமே பயந்து கொண்டே இருக்காதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக நீ தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்துகிறாய், குழப்பிக்கொள்கிறாய்? எப்பொழுதுமே எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் வெற்றியை துரத்தி கொண்டு ஓடினால் தோல்வியே உன்னிடம் தோற்று போய் நின்றுவிடும் என் பிரியமே. அதுதான் வாழ்வு. தோல்வியே உன்னிடம் தோற்று போய் நின்றுவிடும். என் பிரியமே, வெற்றி பெற்ற மனிதர்களை பின்பற்றுகிறோம் என்று நினைத்து கொண்டு நீ அவர்களாகவே மாறிவிடுகிறாய். அதுதான் நீ செய்யும் மிக மிக தவறு. உனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. நீ அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து அது என்ன என்பதை கண்டுபிடிக்க கற்றுக்கொள். அதுதான் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். எது ஒன்றிலும் உன்னால் சரியாக செய்ய முடியாதது என்று நீயே முடிவெடுத்து விடாதே. இது உன்னால் முடியாது என்ற முடிவுக்கு நீயே வந்து விடாதே. ஏனென்றால் ஜெயிப்பதும் தோற்பதும் வாழ்க்கையில் முக்கியமல்ல என் பிரியமே. ஜெயிப்பதும் தோற்பதும் முக்கியமே அல்ல. கடைசி வரையில் நம்பிக்கையோடு இருப்பது மிக மிக முக்கியம். உன்னுடைய நம்பிக்கைக்கு இந்த உலகமே முடியாது என்று சொல்லும் எதையுமே வெற்றிகரமாக முடித்து காட்டும் வலிமை உன்னிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது. முதலில் உன்னை உறுதியாக நம்பு. உன்னை மட்டும் உறுதியாக நம்பு. கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள பயந்து கொண்டு எளிமையான வாழ்க்கை கிடைத்துவிட்டால் போதும் என்று எதிர்பார்க்காதே என் பிரியமே. அப்படி எதிர்பார்க்காதே. கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான பலத்தை முதலில் வளர்த்துக்கொள். உன்னால் சாதிக்க முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்ற உண்மையை முதலில் நீ உணர்ந்து கொள். அந்த உண்மையை முதலில் நீ உணர்ந்து கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என் பிரியமே. உன் மனதிற்கு பிடித்த முடிவை மட்டும் எடுத்துவிடு. உன் மனதிற்கு எந்த முடிவு பிடிக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துவிடு. உன் மனதிற்கு பிடித்த காரியத்தை செய்வதற்கு எத்தனை விதமான தடைகள் வந்தாலும் கூட அதற்கு ஏற்றவாறு சாதகமான சூழ்நிலைகளை உன்னால் உருவாக்கி கொள்ள முடியும். தானே? மன பலவீனம் உள்ள யாராலுமே எதையுமே சரிவர செய்யவே முடியாது. அது நாணலை போன்றதுதான். பலவீனமே இல்லாதவர்கள் நாணலை போன்றதான். அந்த நாணல் காற்று அடிக்கும் பக்கமெல்லாம் வளைந்து கொண்டேதான் இருக்கும். என் அன்பு பிரியமே, நீ ஆலமரத்தை விட அதீத வலிமை வாய்ந்தவள் என்பதை முதலில் நீ நம்பு. நீதான் அதை இன்னமும் பயன்படுத்தாமல், அதை இன்னமும் நம்பாமல் பயந்து கொண்டு லேசான காற்றுக்கு கூட சாய்ந்து விடுகிறாய் என் பிரியமே. அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. நீ செய்ய வேண்டியது என்ன என்பதே உனக்கு சிந்தனையாக இருக்கட்டும். செய்ய வேண்டியது எது என்பதை பற்றி மட்டுமே உன் சிந்தனை இருக்கட்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்காதே என் பிரியமே. அதை பற்றி கவலைப்படாதே. அதனால் உனக்கு தீமைகள் தான் விளையுமே தவிர ஒரு நன்மையும் விளையப்போவதில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ நேர்மையாக இருந்தால்
உன்னை பார்த்து எல்லோரும் கேலி செய்யத்தான் செய்வார்கள். ஆம் என் பிரியமே, அதையும் தாண்டி நீ நேர்மையாக இருந்தால் எல்லோரும் உன்னை ஏளனமாக பேசவும் செய்வார்கள். எல்லோரும் கோபப்படுகிறார்களே, ஏளனமாக பேசுகிறார்களே என்று உன் நேர்மையை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே என் பிரியமே, எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. நேர்மையாக இரு, நம்பிக்கையோடு இரு. எதுவும் சாத்தியமில்லை என்று யோசிக்க கூட செய்யாதே என் பிரியமே. நீ நினைத்தால் எல்லாம் சாத்தியமே. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் வென்று வெளியில் உன்னால் நிச்சயமாக வர முடியும். உன்னால் நிச்சயமாக வர முடியும். எதையும் எப்படி சாத்தியம் என்று கேட்டுக்கொண்டே நின்று விடாதே என் பிரியமே. நினைத்ததை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று யோசிக்க கற்றுக்கொள், யோசனை செய்ய கற்றுக்கொள். நிச்சயம் வெல்வதற்காக, பிரம்மாண்டமாக உயர்வதற்கான வழி தானாகவே உன் கண்களுக்கு தெரியும். தானாகவே அதற்கான வழியும் பிறக்கும். நம்பிக்கை இருந்தால் எதை கண்டும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. பயப்பட்டு கொண்டே இருந்தால் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பயந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். பயப்படாதே, எதற்குமே பயந்து சாகாதே. உனக்குள் இருக்கும் பயத்தை முதலில் கொன்றுவிடு என் பிரியமே. அப்படி இல்லை என்றால் உன்னுடைய பயமே உன்னை நிர்கதியாக விட்டுவிடும். வாழ்க்கையில் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை நீ சரியாக தீர்மானம் செய்துவிட்டால், அந்த தீர்மானத்தை நீ எடுத்துவிட்டால் அந்த வானத்தையும் மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடித்து விட முடியும். யாராலும் உன்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதனால் உன்னுடைய குறிக்கோள் என்ன என்பதை முதலில் தெளிவாக தீர்மானித்துக்கொள். அந்த குறிக்கோளும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க நினைக்காதே என் பிரியமே. குறிக்கோள் இல்லாத வாழ்வு என்பது நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்வாக இருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய குறிக்கோள் என்ன என்பதை முதலில் தீர்க்கமாக புரிந்து கொள். பிரச்சனை வீரியம் அதிகரிக்கும் பொழுதே அதிலிருந்து வெளியே வருவதற்கான எளிமையான வழிகள் உன் கண்முன்னே தெரியும். ஆம் என் பிரியமே, அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். கீழே விழுவதும் பின்பு மேலே எழுவதும் தான் வாழ்க்கை. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துக்கமும் வேதனையும் நிறைந்ததுதான் வாழ்வு. எது வந்தாலும் அனைத்தையும் சரிசமமாக எடுத்து பழகிக்கொள். மகிழ்ச்சி வந்துவிட்டால் உடனே துள்ளி குதிப்பதும், தோல்வி வந்துவிட்டால் உடனே அப்படியே சரிந்து விழுவதும் தேவையில்லாத செயல் என் பிரியமே. சரிசமமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள். உனக்கு கிடைக்க வேண்டியதை உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது எதற்காகவும் நீ வருத்தப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் எதற்காக வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நடக்க முடியாத காரியத்தையும் நடத்தி காட்டும் அந்த நம்பிக்கை. உன் அப்பா எப்பொழுதுமே இருக்கிறேன், கவலைப்படாமல் இரு. எந்தவித ஆபத்திலிருந்தும் நீ பரிபூரணமாக காப்பாற்றப்படுவாய். எந்தவித பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய். எந்த ஒரு இன்னல்களிலிருந்தும் நிச்சயமாக வெளியே வந்து விடுவாய் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன்.
உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். ஆனால் என்ன செய்வதற்கும் எதை செய்வதற்கும் உன் மனதில் துணிவு என்பது சிறிது கூட இல்லை. செய்யலாமா வேண்டாமா? இதை செய்தால் அந்த சிக்கல்களிலிருந்து நாம் வெளியேறி வந்து விடுவோமா அல்லது வேறு பல சிக்கல்களில் மாட்டி விடுவோமோ என்று கேள்விகளை உன்னில் எழுப்பிக் கொண்டே எந்த சூழ்நிலையிலும் எடுக்காமல் எந்த ஒரு பிரச்சனைக்கு விடிவு காலம் பிறக்காமல் நீயே அதில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். கண்மணியே, நீ என்ன யோசித்தாலும் என்ன செய்தாலும் உனக்காக உன்னில் இருக்கும் உன் அப்பா உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தவறான பாதையில் நீ சென்றால் உன்னை கைப்பிடித்து இழுக்கும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கண்மணியே. தினம்தோறும் என்னை நீ பார்த்து சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று எனக்கு அன்போடு பாசத்தோடும் எனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காமல் தினமும் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், மிக ஆனந்தம் அடைந்தேன். உன் வாழ்க்கையில் என்ன சிக்கல் வந்தாலும் என்ன சோதனைகள் நிகழ்ந்தாலும் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து காப்பாற்றுவேன். இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? இதை உனக்கே புரியும் அல்லவா, தெரியும் அல்லவா? பின் உன் மனதை போட்டு இப்படி வருத்தி கொண்டிருக்கிறாய்? சிக்கல்களிலிருந்து உன்னை பாதுகாக்க எந்த ரூபத்திலாவது நான் நிச்சயமாக வருவேன். வந்து உன்னை காப்பேன். நீ இது நாள் வரை பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும். இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சந்தோஷ தருணங்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. இந்த வியாழன் சுபவாக்கு என்றுமே பொய்யாக நான் விடமாட்டேன். என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். என்னையே நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நாளை விடியல் ஒரு அதிர்ஷ்ட தரும் நாளாகவே உனக்கு அமையும். நல்ல தகவல் வந்து சேரும்.
பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது குழந்தையே. என்னை நம்பி முழுமையாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு உறக்கம் கொள். நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். உன் வாழ்க்கையை புரிய வைத்து, உன்னையே உனக்கு புரிய வைத்து, நல்ல விடியலை உனக்காகவே விடிய வைத்து, அந்த விடியலை மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். உனக்காகவே நாளை விடியல் விடியும். நீ மனதில் நினைத்த அனைத்து நல்லதையும் உனக்காகவே நடத்தி கொடுப்பேன், நிகழ்த்தி காட்டுவேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நடப்பது அனைத்தும் வருவது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். இதுநாள் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவங்களே. இனிவரும் நாட்களில் உனக்கு அடுக்கடுக்கான நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, ஆனந்தமனமான, வெற்றியான நிகழ்வுகள் மட்டுமே, அதுவும் பேர் மகிழ்ச்சியாகவே நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். இனி என் வார்த்தைகளை, என் வாக்குகளை நேரடியாகவே என்னிடம் இருந்து நீ கேட்பாய். எதற்காக வேதனைப்படுகிறாய்? முதலில் உன் வாயிற்கதவை திறந்து பார். உன் சாயப்பா உன் வீடு தேடி, உன் இல்லம் தேடி, என் பொக்கிஷமான பிள்ளையின் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். கண் கலங்காதே. நான் அனைத்தையும் இழந்து நின்ற போதுதான் நான் இருக்கிறேன் என்று என்னை தேடி வந்த என் அப்பாவிற்கு தெரியும் எனக்கு என்ன வேண்டுமென்று, எனக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டுமென்று என் அப்பாவிற்கு தெரியும். என்னுடன் நீங்கள் இருக்கும் பொழுது நான் இனி எதற்காகவும் கலங்க மாட்டேன் அப்பா. என் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு எல்லாமே. நீங்கள்தான் எனக்கு சர்வ சத்தியமாய் எல்லாமுமே. இப்படி முழுமையாக நம்பிக்கை என் மீது வைத்துவிட்டாலே போதும், உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஒரு பெரிய வாய்ப்பு உன்னை தேடி வரவிருக்கிறது. அதை சாதுரியமாக பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உனக்கான வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும்? கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று நீ நினைக்கிறாய். கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். அந்த கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன்னை நல்ல வழியில், நல்ல பாதையில் செலுத்த குரு வழிபாடு நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவை. உன்னுடைய கவனம் என் மீது இருந்தால் போதும், நான் எப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவனம் என் மீது இல்லாவிட்டாலும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன். நான் உன்னுடைய தாய், தந்தை, குரு, ஆசான், இறைவன் அனைத்துமாக இருந்து என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, வாழ்க்கையை எப்படி புரிய வைக்க வேண்டுமோ, உன்னையே உனக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ என்பதை யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். கர்மா வலிமைகளை குறைத்து உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு காண்பிப்பேன். மிக பிரகாசமாகவே அந்த வெளிச்சத்தை உன் கண்களுக்கு காமிப்பேன். உன்னை விழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை எழுச்சியோடு எழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை அழ வைத்தவர்களுக்கு முன்பாக உன்னை ஆனந்தமாக வாழ வைப்பேன். பொறுமையோடு இரு என் குழந்தையே. உன்னுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் எப்பொழுதும் வீணாகாது. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணத்தை உனக்கு புரிய வைப்பேன். தற்போது உனக்கு நடக்கும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிராகவே இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாகவே நான் மாற்றி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். உன்னை எப்பொழுதும் நான் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் காப்பாற்றுவேன். நாளை விடியலுக்காக இன்னும் சிறிது நேரம் காத்திரு. உனக்கான ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு
நிம்மதியாக உறங்கு. இதுவரை அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்கள் இன்று இரவு நிம்மதியோடு கழியட்டும். உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உனக்கு தூக்கத்தை, நிம்மதியான உறக்கத்தை வரவைப்பேன். என் பிள்ளை நிம்மதியாக தூங்கி நாளை கண் விழிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி செய்தி, ஒரு ஆனந்த செய்தி, ஒரு நல்ல தகவல், நீ எதிர்பார்த்த அந்த தகவல் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும், உன் செவிகளில் கேட்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான்.